கைஸ், ஒரு வழியாக ட்ரிப்பு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து டேட் 28 நைட்டு ஒரு 10-17 டைம் கரெக்டாக. ஸோ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். 5 பேர் போகிறோம். எம்டி ஒன்று, என்ன சொன்னு, இது ஒரு என்ன சொன்னு. இன்னும் ஃபியூல் போடல யாரும். அந்த எம்டிக்கு வந்து போட்டாச்சு. அதில் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தது. ஸோ இன்றைக்கி பெட்ரோல் போட்டிருக்கான், ஃபுல் டேங்க் ஆகிடுச்சு. இப்போ இந்த என்எஸ்கம் போடணும், அந்த என்எஸ்கம் போடணும். எல்லா வண்டியிலையும் 2 பேர், எந்தில் மட்டும் சோலோ. பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக் கட்டியாச்சு. நான் பெட்ரோல் போட்டு அப்போ காமிக்கிறேன் எல்லாமே. போகலாம் பை. ஸோ ஃபைனலாக ட்ரிப்பு கிளம்பியாச்சு. நைட் ரைடு ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்கு போதோ. ஸோ இப்போது பயங்கரமாக கும்புங்குது. போக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நைட் ரைடு. ஸோ கண்டிப்பாக தூக்கம் வரும். எத்தனை டீ காஃபி போதோ தெரில, பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து எங்கே போகிறோன்னா ஸ்ட்ரீட்டாக ஓவராரு. நாங்கள் எப்பயும் போயிட்டு கடையில் ஸ்டாப் போடுவோம்ல, அங்கே போயிட்டு டீ காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு, அங்கே பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அங்கே வந்து ஒரு வண்டியை நிறுத்தி ஒரு சின்ன ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அண்ட் எந்த ரூட்னா கிருஷ்ணகிரிலேருந்து தோப்பூர். ஸோ அப்படி தான் போக போகிறோம். எந்த ஒரு ஹரிபரியும் கிடையாது. நைட்டு வேறு. நம்மளோட ஹெட்லைட்டை வச்சுன்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டுறதுலாம் கஷ்டம்தான். அதனால் ஸ்லோவாக தான் போக போகிறோம். அண்ட் என்ன பிளானுன்றதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து நைட் நான் அவ்வளோ கவர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கவர் பண்ணுவேன். என்ன பிளானு, என்ன பண்ண போகிறோம் நாளைக்குன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதோட வந்து நான் எவ்வளோ கிட்ட போக முடியுதோ கிட்ட போயிட்டு கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போடுவோம். நான் ஃபுல் டேங்க்ண்ணா. எவ்வளோ குடிக்கிறான்னு பார்ப்போம். ஊட்டி கொடைக்கானல் 1000 போட்டுக்கிறீங்களா? நம்ம பையன் 1000 ருபீஸ்க்கு கரெக்டாக அந்த என்எஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். 2 வண்டிக்கும் பெட்ரோல் போட்டாச்சு. அந்த என்எஸ்க்கு வந்து கரெக்டாக 850. எம்டியில் வந்து ஆல்ரெடி ஃபுல் டேங்க்கு, அதனால் இப்போ போடல. நான் வந்து ரெடியாக காற்றடிச்சு லூப் அடித்து எல்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதனால் நம்ம காற்று அடிக்க தேவையில்ல. ஸோ கிளம்ப வேண்டியது தான். பெட்ரோல் பங்க்கில் ஒரு 10:30 கிளம்புறோன்னு வச்சுக்கலாம். இருங்க, எவ்வளோ ஓடி இருக்குன்னா 33,283. ட்ரிப் மீட்ரு ஜீரோ பண்ணிப்போமா? அவ்வளோதான். ஸோ எவ்வளோ ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே கேஸ். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓவரார் போயிட்டு அங்கேருந்து பூஜைலாம் போட்டு கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், டைம் வந்து ஒரு 11:40 இருக்கும். இப்போ தான் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து ஸ்டோரி போட்டு கிளம்பிட்டோம். குந்துமல்லில் இருக்கும் கரெக்டாக. டைம் வந்து 11:40. பாட்டு போட்டாச்சு. அவ்வளோதான். குளூரில் ஃபுல்லாக வந்து கியரப் ஆயாச்சு, க்ளவுஸ் போட்டாச்சு. இதோட போயிட்டே இருக்க வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்கேயும் நிறுத்தாமல் ராணிப்பேட்டில் நம்ம எப்பவுமே சாப்பிடுவோம்ல, அது வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் நிறுத்தி போக வேண்டியது தான். ஸோ கைஸ், ஒரு வழியாக ஸ்டாப்லாம் போட்டு ஸ்டோரிலாம் போட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் டைம் வந்து கரெக்டாக ஒரு 11:50 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து டீ கடையிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ கிளம்பியாச்சு. பாட்டு போட்டாச்சு, க்ளவுஸ் போட்டாச்சு, ஃபுல்லாக வந்து கியரப் ஆயாச்சு. இதோட போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து ராணிப்பேட்டில் ஓடுற மாதிரி பிளானு. பார்ப்போம் எந்த அளவு வந்து ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு நைட்டில். அண்ட் நாளைக்கு வந்து என்ன பிளான்னா, இப்போ வந்து ஒரு 12 o'clockனு வச்சுப்போமே டைமு. ஒரு 4 o'clock கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டா கூட நாளைக்கு செக்இன் டைம் வந்து 11 o'clock. ஊட்டியில் ரூம்லாம் வந்து புக் பண்ணியாச்சு. 11 o'clock வந்து செக்இன் டைமு. ஸோ அதுக்குள்ளே போகிற மாதிரி தான் பிளானு. போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு தூக்கம் இருக்காது 2 நாளைக்கு. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து என்ன பிளான்னா, நம்ம எப்பயும் எல்லாரும் ரெகுலராக போகிற பிளேஸே வந்து போகிறது கிடையாது. ஊட்டினாலே வந்து மசனகுடி அந்த ரோடு தான் வந்து ஃபேமஸ். செம்மையாக இருக்கும். பைக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ரோட்டில் வந்து போகணுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே பிளான் தான் நாங்களும் போட்டிருக்கோம். பெங்களூர், மைசூர்லேருந்து வரவங்களாம் வந்து ஈஸி, அசால்ட்டாக வந்துடலாம் மசனகுடி வழியாக ஊட்டிக்கு. பட் ஆனால் நம்ம இப்படிக்கா போகும்போது மசனகுடி ஏற முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஓவர்டேக் பண்ண முடியாது போலியே. ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தவிர வேறு எந்த வண்டியும் வந்து டேரெக்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து சுற்றிட்டு தான் வந்து ஆகணும். நான் மேப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நம்ம ஊட்டியிலேருந்து கூடலூர் போவோம். கூடலூர்லேருந்து முதுமலை வழியாக தெப்பக்காடு போயிட்டு தெப்பக்காடுலேருந்து மசனகுடி வழியாக ஊட்டி வருவோம்.
ஸோ இதுதான் வந்து பிளானு. அப்படியே ஒரு ரவுண்ட் இருக்கும், அதுனா ஒரு 110 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் பிளானு. போகிற வழியில் எதனா பிளேசஸ் இருந்துன்னா அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு ஃபுல் டே வந்து இதுலேயே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து இதான் பிளான் போட்டுருவோம். ரொம்ப வந்து பிளான் போட்டோன்னு வைங்க, அங்கே ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே மாறிடுது. அதனால நாங்கள் பெருசாக பிளான் போடல. வசனக்குடி போகிறோம், அந்த ரூட்டில் வண்டி ஓட்டுறோம், அது மட்டும் தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தோம். மற்றபடி போகிற வழியில் எதனா இருந்தால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசி வச்சுருக்கோம். ஸோ எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நைட் டைமு ஒன்றும் வந்து காமிக்க முடியாது, நம்ம இருட்டாக தான் இருக்க போகுது. அதனால் நான் விடிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் நடுவில் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணால் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், டைம் வந்து கரெக்டாக 6:10 ஆக போகுது. அண்ட் எங்கே இருக்கோன்னா தர்மபுரியில் இருக்கோம். கரெக்டாக ஒரு 4:35 அந்த டைமுக்குள்ளே வந்து கிருஷ்ணகிரி வந்தோம். வந்துட்டு இந்த பங்க்கில் தான் இப்போது எம்டிக்கு பெட்ரோல் போட்டோம். அதில் ஒரு பாயிண்ட்டு தான் வந்துச்சு. அதுக்குள்ளே என்எஸ்லலாம் எப்படி ஒரு 3 பாயிண்ட் இருப்பானா? ஆமாம், 4 பாயிண்ட்டுக்கிறான். 2 என்எஸ்லேயும் இருக்குது பாயிண்ட்டு. அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டோம். சரியான குளிர், ஆளால் உள்ளே 2 டிஷர்ட் போட்டோம், க்ளவுஸு, ஜாக்கெட்டு, என்ன போட்டாலும் வந்து குளிரே அடங்கலை. சரியான குளிர். ஸோ இங்கே தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ திருப்பி இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எப்படியும் ஒரு 12 o'clock அந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன் ஊட்டி மேலே ஏற. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தூக்கம்லாம் சுத்தமாக இல்லை, ஏகப்பட்ட ஸ்டாப் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டாப் போட்டோம். எல்லாத்துலேயும் காஃபி, டீ அப்படின்னு குடிச்சிட்டு தான் போயின்னு இருக்கோம். அந்த வண்டியில் வேறு லைட்டாக ஆயில் லீக் ஆகிறான் இந்த இடத்துல கீழே கியர் லிவராண்ட. அதனாலே வண்டி நிறுத்தும் போதெல்லாம் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வருது. இந்த ஃப்ரேம்ஸ் இது போட்டோம்ல நம்ம கிராஷ் கார்டு, அது வந்து இன்ஜினில் வராஞ்சி வைப்ரேஷனில் பேக்கேஜ் எதனா போயிடுச்சானான்னு சொல்லிட்டு தெரில. கரெக்டாக கியர் லிவராண்ட லீக் ஆகிறான் ஆயில். ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்துடுவான், பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், விடிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பார்த்தீங்களா இல்லையா, இப்போதான் விடிய ஆரம்பிக்குது. எனக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஃபுல்லாக ஃபாகு. கீழெல்லாம் தெரிந்தா ஒரு மாதிரி புகையாக தெரிந்தா, அங்கெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே தெரில. ரோட்டில் மட்டும்தான் வந்து ஃபாக் இல்லை, மற்றபடி சைடில் பயங்கரமாக இருக்கு. வாவ், பயங்கரம் பயங்கரம். ஏகப்பட்ட பைக்கர்ஸ் பார்த்தோம், பைக்ஸு பெருசாக ரைட்லாம். அது வீடுலாம் ஒன்றுமே தெரியல, கிட்ட போனாலும் தெரியல. கிட்ட போக மறையுது. இப்போ வந்து கரெக்டாக எங்கே இருக்கோம்னா தோப்பூர் ரோடு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அன்றைக்கி தான் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நிறைய ஹாண்டட் விஷயங்கள்லாம், கொஞ்சம் பேய் பார்த்தேன் அந்த மாதிரி பார்த்தேன். யூடியூப்ல சும்மா போட்டு பாருங்களேன், இந்த தோப்பூர் மணவாய் ரோடுன்னு ஏகப்பட்ட வீடியோ இருக்கும். போகிற வழியில் வந்து பேய் பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன். ஏன்னா இங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் போல. ஸோ அதனால இந்த 2 சைட் ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ரோடு செம்மையாக இருக்கு. ஆனால் லாரிங்க தான், ஏகப்பட்ட லாரிங்க. ஏறவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. லெஃப்ட்ல ஏறவும் பயமா இருக்கு, அங்கங்க மண்ணா இருக்குதா. அதனால பார்த்து தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஏறிடுவோம். பையன் ஒரு மாசமா சர்வீஸ் பண்ணி கீழெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமா, கீழெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமா வண்டி ஒரு மாதிரி கலகலன்னு இருந்தான். வண்டியே வந்து சரியில்லாத மாதிரி. ட்ரிப்பு கிட்ட வந்தோன்னே செம்மையா இருக்கான், செம்ம ஸ்மூத்தா ஓடுறான். இப்போ சரியான டிராபிக்கு என்னன்னு தெரியலையே. இப்பதான் சொல்லி வாய் மூடினேன் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்னு. ஒருவேளை ஆக்சிடென்ட்டா இருக்குமோ. தோப்பூர் ரோடு இல்லை, அதுல இருந்து ரைட்டு கட் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு ஊர் உள்ள போயிட்டு இருக்கு. இந்த ரோடு வந்து எங்க கனெக்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே மேட்டூர், அதுக்கப்புறமா வந்து சத்தியமங்கலம், அப்படியே மேட்டுப்பாளையம், ஊட்டி அப்படி போயிட்டு கனெக்ட் ஆகுது. இந்த சத்தியமங்கலம் ரூட்டும் வந்து செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா வந்து லேட் ஆயிரும், 1 மணி ஆயிரும் போல நாங்கள் போறதுக்கு. என்ன நடக்க போதோ தெரியல. டைம் வந்து 10ஆதுன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு வசனகுடி வழியாக வரத்துக்கு எப்படி நைட் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் அந்த ரூட்டே. வீட்டில் ஒன்றுமே தெரியாது, போனால் வெளிச்சம் இருக்கும் போதே போயிடணும். ஸோ எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அங்கே இருக்குது அந்த சைடு லாஸ்ட்டில் டேமு, அங்கே வந்து தண்ணி அப்படியே இப்படிக்கா போகுது. இடம் செம்மையாக இருக்குது. டைம் என்ன ஆகுது? 8:23. லேட்டு தான்.
பயங்கரமாக இல்லை, ஆழம்லாம் இல்லை, பார்க்கும்போதே தரலாம் தெரியுது. போட்லாம் இருக்குது, இந்த தெப்பம் போட்டு சொல்லுவாங்களே, இடம் செம்மையாக இருக்குது. நம்ம ஏரியாவை தாண்டி எங்கே போனாலும் இடம் செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் அதே பீச்சு, மாலு, டிராஃபிக்கு, அது தவிர வேறு என்ன ஆகுது? அதுதான் வெயில் வர ஆரம்பிச்சிட்டான். இன்னும் சாப்பிடல, இங்கேயே சாப்பிட்ருவோமா இல்லை மேலே போய் சாப்பிடுவோமா என்னான்னு சொல்லிட்டு தெரில, பார்ப்போம். சுரேஷ், நான் சொன்னல சத்தியமங்கலம் ரூட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த ரூட்டு. 2 சைடும் வந்து ஃபாரஸ்ட்டு தான். இங்கே வந்து மான்லாம் பார்க்கலாமா ஈஸியாக, ஆனால் எப்படி நம்ம பார்க்க முடியாது. அடிக்கிற வெயிலில் எங்கே ரோட்டெல்லாம் ஆரம்போதுங்க பார்த்தீங்க இல்லையா, குரங்கு பாய். ஊட்டிக்கு இன்னும் 87 கிலோமீட்டர்ஸ், மேட்டுப்பாளையத்துக்கு 30 கிலோமீட்டர்ஸ், இன்னும் 30 கிலோமீட்டரா. அங்கே எப்படியும் செக்கிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணலன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே இருக்கு. இ பாஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். எதுக்கோ அப்படி நம்ம கிட்ட இல்லைனாலும் ஸ்பாட்லேயே வந்து அப்ளை பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது, ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் அந்த மாதிரி. இப்போ வந்து இன்னும் அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. நாங்கள் எதுக்கோ சேஃப்டிக்கு எடுத்து வச்சிட்டோம். கார்னரிங் நைட்லாம் செம்ம குளிர். இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சு, வெறுப்பா இருக்கு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, ஃபுல்லாக டீ காஃபின்னு குடிச்சிட்டு இப்போ கடைசியாக ஒரு இடத்துல தான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். பஜ்ஜி போண்டாலாம். ஒரேடியாக மேலே ஏறிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே கிளம்புற மாதிரி தான். இந்த விளாக் வந்து ரூமுக்கு போய் சேர்ற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்த விளாக் நம்ம ஊட்டி சுற்றி பார்க்கறது தான். இந்த ஏரியாவில் நிறைய ஆல்டோ பார்க்குறேங்க. நான் எல்லாருமே ஆல்டோ தான் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட ஆல்டோ பார்த்துட்டேண்ணா. ரோடு செம்மையா இல்லை. சர்வீஸ் கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கும். அந்த பிளாக் தண்டரில் வருமே அந்த ரோடு. ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு மேட்டுப்பாளையத்துலேருந்து 48 கிலோமீட்டர்ஸும் நம்ம தான் ஊட்டிக்கு மேலே ஒரே ஸ்ட்ரெச்சாக வச்சிட போகிறோம். ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. இந்த மாதிரி காருங்கெலாம் போச்சுன்னா 2 மணி நேரம் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்துச்சுன்னா 3 மணி நேரம் ஆகிடும். அதுவும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னால் பரவாயில்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக வந்துச்சுன்னா ஆல்ரெடி அவ்வளோ தூரம் ஓட்டுன்னு வந்து டிக்கிலாம் வலிக்குது. ஆஹா, BMW GT செம்மையா இல்லை? டிராஃபிக் செக் போஸ்ட்டோ? ஆமாம், செக் போஸ்ட். என்ட்ரியில் வாங்குவாங்களா என்ன தெரியலையே. செக் போஸ்ட் இல்லை, பேரிகேட். இதை வேற வச்சுட்டு அங்கங்கே டிராஃபிக் ஆகும். போ ப்ரோ போக மாட்டேன். ப்ரோ முன்னாடி வந்து நிறுத்துறாப்புல. ஆனால் செக் போஸ்ட் கண்டிப்பாக இருக்குமே, பார்ப்போம் இருக்கான்னு. சைடில் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபுல்லாக பாக்கு மரம். நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்தேன், டூர் கூட்டின்னு வந்தாங்க. ஸ்கூலில் இல்லை, ஃபேமிலி டூர். அப்போ வந்து சொல்லிட்டு வந்தாங்க, சைடில் இருக்கிறதெல்லாம் பாக்கு மரம், பிளாக் தண்டர் இங்கே தான் இருக்குது, ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்படிலாம். அந்த ட்ரெயின் ட்ராக் பார்த்தேன், டாய் ட்ரெயின் இருக்கும்ல, அந்த ட்ரெயின் ட்ராக்கு. அவ்வளோதான் கைஸ், ஏற ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் செக் போஸ்ட்டா? செக்கிங்கில் எதுவுமே இல்லை. மேபி மேலே செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஐயோ, இவ்வளோ தூரம் ஓட்டுன்னு வந்தது பெருசு இல்லை. செல்லாக்குட்டி பத்திரமா கூட்டின்னு போயிடுறான் மேலே. கிளச்சு வேறு சரியில்லை. இந்த மாதிரி தான் ஓவர்டேக் பண்ணக்கூடாது.
டர்னிங்கில். இப்போ பண்ணுறோம். ஹில்ஸ் ஏறுறதுலாம் நமக்கு ஜாலியாக இருக்குமே. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி பைக்கர்ஸ் தான் வந்து ஹில்ஸ் ஏறிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு டேர்னிங்கில் லாரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக டயர் மேலே ஏற்றிடும். டயர் மேலேனா அப்படியே டயரை மட்கார்ட்லாம் உடச்சிட்டு முன்னாடி வந்துடும். அப்படியே நினச்சா ஒரு செகண்ட் பிரேக் போட்டிருக்கலாம். கரெக்டாக டேர்னிங்கில் அதுவும் வந்து ஸ்லோப்பில் நிறுத்த முடியாது தான் லாரி. ஒரு இடத்துல ஜெர்க் பண்ணியிருப்பார். நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ரீல்ஸு குரங்கு பாய்ஸ். அட்வென்ச்சர் 390 நினைக்கிறேன். அது மட்கார்லாம் உடஞ்சி போயிட்டு இருக்கோம். நல்ல வேலை வீல் மேலே ஏறல. அதுவும் ஊட்டிக்கு வர வழிதான். பட் ஆனால் இன்னொரு சைடு. இது வந்து குன்னூர் வழி நம்ம போகிறது. அது வந்து இன்னொரு சைடு. இந்த மாதிரி தான் டேர்னிங்கில் கரெக்டாக நேருக்கு நேராக வந்துடும் லாரி. அப்போ நிறுத்த முடியாமல் வண்டியில் வச்சிருவாப்புல. ஏகப்பட்ட குரங்கு கைசிங்க. காதுலாம் அடையுதே. ஹில்ஸ் ஏறும்போது டைம் போகிறதே தெரியாது. சர்றன்னு போயிடும். ஜாலியாக இருக்கும். இவ்வளோ தூரம் போர் அடிச்சுன்னு வந்தோம். எப்படா மேலே போவோன்னு ஒரு வழியாக ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். பேட்ச் வேறையா? இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மேலே போவேன். வீக்கெண்டு வேறு, நியூ இயர் வேறு, எல்லாருமே வந்துட்டாங்க போல். பார்த்து ஓவர்டேக் பண்ணோம். லைட்டாக சில்லுன்னு இருக்கு. இன்னும் ஏற ஏற தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக என்ன பிளான்னா ரூமுக்கு போயிட்டு ஒரு 1 hour தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு 2:30க்கெலாம் கிளம்பிடணும். ரூம்லேருந்து போயிட்டு சாப்பிட்டு ஒரு ரெடியாக கிளம்ப வேண்டியது தான். அப்படியே விட்டா டைம் ஆயிடும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து கிளென்சைடுன்னு சொல்லிட்டு, கிளென்சைடு ஹோம் ஸ்டே. நல்லா தான் இருந்துச்சு ரூமு. 2500 rupees 5 பேருக்கு ஒர்த்து தான். அதுவும் வந்து இந்த பீக் டைம்லேயே அந்த பட்ஜெட்டுக்கு வந்து செம ஒர்த்து. கிளச்சு இல்லாமல் ஏறுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, ஏறிடுவோம். இந்த டைமில் நம்ம ஏறினோன்னா அவ்வளோதான். இந்த பிளேஸில் முக்கால்வாசி பேர் வரவங்க எல்லாருமே வந்து மலைக்கு போயிட்டு வரவங்க தான். அப்படியே மலைக்கு போயிட்டு வரும்போது இந்த சைடு பழனி, ஊட்டி, கொடைக்கானல் அப்படியே பார்த்துட்டு வந்துடுறாங்க. எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். ஸ்பீட் பிரேக்கர். ஐயோ, ரோடு ஏன்டா இவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ நான் இன்ஜின் பிரேக் பண்ணுறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது. எங்கே கிளச்சு வந்து கோளாறு குத்துற போகிறானோன்னு. செம்ம வீக்காக இருக்குது கிளச்சு. அதனால் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன் டேர்னிங்லலாம். இதே கேரளா, கர்நாடகாலாம் பிரித்து மேய்ஞ்சோம். ஹில்ஸ்லாம் நைட்டில் ஓட்டணும், மழையில் ஓட்டணும், மோசமான ரோட்டில், ஹில்ஸ்லேயே மோசமான ரோடு எல்லாமே ஓட்டிட்டோம். ஓட்டி ஓட்டி பயங்கரமாக செட் ஆகிடுச்சு எங்களுக்கு. வண்டியை கருத்தில் கொண்டு ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஸ்டாப் போட்டிருப்போம் கைஸ் நாங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும். நேர்த்தியும் வந்தோம். ஸோ கைஸ், சுத்தமாக முடியல. தலை வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது, ஹேண்ட்பேர் பிடிச்சி கையெல்லாம் செம்மையாக வலிக்குது. கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
போயிட்டே இருக்கு. நம்ம தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு பயங்கரமா. லெஃப்ட்ல வியூ செம்மையா இருக்கு. ஒஸ்ட் ரோடு வயசு, ஆனால் சரியான ஒஸ்ட்டு. ஏகப்பட்ட பேட்சு. நம்ம டேர்னிங் திரும்புறோன்னு வைங்க, திரும்பின உடனே ஸ்பீட் பிரேக்கரு. எப்படி நிறுத்த முடியும்னு தெரில. பாருங்க லெஃப்ட்ல சீக்கிரமாக போனோம். டைம் வந்து கரெக்டாக 1 ஆக போகுது. நினச்சா மாதிரியே ஒரு 1:30 போயிடும் ரூமுக்கு கண்டிப்பாக. செம்மையா இல்லை? அவ்வளோதாங்க, ஸ்கூட்டி வந்துட்டோம் மேலே. இப்போ இங்கேருந்து ரூம் வந்து சரியான கிட்ட தான். ஊட்டி மெயின் ஜங்ஷன் போக மாட்டோம், முன்னாடியே வந்து லெஃப்ட் திரும்பிடுவோம். பக்கத்துலேயே தான். சுவைஸ் ஒரு வழியா ரூம் கிட்ட வந்துட்டோம். இதோ இதுக்குள்ளே தான், ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி. சுத்தமாக முள்ளடையாப்பா. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ திருப்பி யாரும் நாங்கள் போனோம். உள்ள ஒரு ஜெர்மன்ஸ் போட்டிருக்கானே. இருங்க ஸ்டே காமிச்சிடுறேன். இன்றைக்கி மொத்தமாக 513 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். மாடி கால் பூச்சிக்கலாம்டா சாமி. இதுதான் ஸ்டே. அந்த சைடு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக இல்லை, இது உள்ளே நிறைய ரூம்ஸ் இருக்கும். அதில் ஒரு ரூம் எங்களுக்கு. இதுதான் ஸ்டே. கிளென்சைடு ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி ஓகே கேஸ், நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்களா ஸ்டேவை சுற்றி இப்படி தான் இருக்குது. ஸோ சரியான வெயில் அடிக்குது. நைட்டு ஒரு 11:50 12 அந்த மாதிரி வந்து வண்டி எடுத்தோம். இப்போ தான் ஒரு 1:45 அந்த மாதிரி தான் வந்து சேர்ந்தோமே. சரியான லேட்டு தான், ப்ளஸ் சரியான டிராஃபிக். ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சதுலேருந்து கொடூரமாக இருந்தது. வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸே வந்து செம்ம ஒஸ்ட்டு, ரோடும் செம்ம ஒஸ்ட்டு. எப்படா ரூமுக்கு வருவோன்னு சொல்லிட்டு வந்து தலைலாம் பயங்கர மொழிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ இன்னும் சாப்பிடல, போயிட்டு சாப்பிட்டு ஊட்டி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஊட்டி சுற்றி பார்க்குறது தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.